முல்லா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். ஆனா நீ அதுக்கு தான் ஒத்துக்கிறியா என்னன்னு தெரியல. ம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. என்ன, கிருஷ்ணா கிட்ட போய் அன்னைக்கு பேசுனீல, ஆமா. அதை பத்தி தான். வேற என்னத்த நான் பேச போறேன். அதை பத்தி என்ன விஷயம்? போய் கேட்டோம், தர்றேன்னு சொல்லியிருக்காக. அந்த மல்லிகாவுக்கு தரும்போது நமக்கும் தருவாக. வேற என்ன, அதை பத்தி என்னன்னா வேற என்ன சொல்ல போறீங்க? ஆ? இங்க பாரு, என்னடா இப்படி சொல்றேன்னு உனக்கு கோவம் வரும். கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. கோவம் வரதான் செய்யும். புரியுது புரியுது, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லாவே புரியுது எனக்கு. புரியுதுல்ல? அதான் புரியுதுங்க. புரியுதுன்னா அப்ப என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். புரியுது, அப்புறம் என்னத்த சொல்ல வர்றீங்க? ஆமா, கிருஷ்ணா கிட்ட நீயே போய் நேரடியா காசு வேண்டான்னு சொல்லிட்டு வாவேன். ஏன், எதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். தெரியாம தான் கேட்குறேன். ஏன், நமக்கு அந்த வீட்டில் பங்கு இருக்குல்ல, இருக்குல்ல. அது என்ன அவங்களுக்கு மட்டும் தர்றது, நமக்கு மட்டும் வேணாங்கிறது? எல்லாம் உங்களோட வேலை. வேணாம் வேணான்ட்டு எனக்கு மட்டும் வந்தாகணும் காசு, சொல்லிட்டேன். இங்க பாரு, பிரச்சனை அவங்களுக்கும் அவங்களுக்கும். சரியா? நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோம் இந்த வீட்டுக்கு. சரியா? என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில் எங்கள் அப்பாவோட பங்கும் கொஞ்சம் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? அது மாதிரி நமக்கு இந்த வீடு இருக்கும்போது இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் அந்த வீடு யாருக்குன்னு ஒரு இது இருக்கு. அப்போது மல்லிகா வெளியில் போகுது அப்படின்னா கிருஷ்ணா கொடுத்தாகணும். அதனால இப்போ கிருஷ்ணா கொடுக்குறான் மல்லிகா வீட்டுக்கு. இடையில ஏன் நம்ம, ம்? அவன் அந்த பணம் ரெடி பண்ணுறவே திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கான். நீ வேற 5 லட்சத்தை கேட்டுக்கிட்டு அவன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பான் போல. வேண்டாமுல்ல. ஆமாம். இங்கே பாருங்க, இந்த வேணாங்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை போய் பாருங்க, சொல்லிட்டேன். ஆமாம், சும்மா இங்கே வந்து உக்காந்துட்டு வேணாம் வேணான்ட்டு அதெல்லாம் சரி வராது. ஓவிகளா, நான் கேட்டது கேட்டது தான். காசு அவன் கொடுப்பேன், உங்கள் வேலையை பாருங்க. அவனால் ரெடி பண்ண முடியாதா? மாமியார் வீட்டிலலாம் ஒன்றும் இல்லாமையா இருக்குது? மாமியார் நல்லா வசதியாக தானே இருக்குது. அதெல்லாம் அவன் ரெடி பண்ணுவேன். உங்கள் வேலையை பாருங்க, சரிங்களா? அவனே பேசாமல் இருக்கேன். உங்களுக்கு என்ன தம்பி மேலே அப்படி அக்கறை வந்து அப்படியே பொங்குறீங்க? லூசு மாதிரி பேசாத முல்ல. நான் கேள்விப்பட்டேன், பல இடத்துல அவன் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்றா ரெண்டா 10 லட்சங்கும்போது என்னதான் இருந்தாலும் பாவம் தானே. அவன் எங்கெங்க கடன் கேட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? மாமியார் வீட்டிலலாம் தரதா இருந்தா அவன் ஏன் கடன் கேட்க போறேன் சொல்லு? கடன் அங்கங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேண்டாமே. உங்களுக்கு எனக்கு பொல்லா சண்டை வந்துடும். வேண்டாங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. நான் கேட்டது கேட்டது தான். தந்தா வாங்கி தான் ஆகணும். வேணான்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லக்கூடாது. சரியா? உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும். புரியுதா? போங்க. வந்துட்டார் இப்போதான். ஒன்றெல்லாம் என்ன சொல்றதுனே தெரில. என்னமோ பண்ணு. இவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில. அவன் எங்கிட்டும் கடன் வாங்கி கொடுக்கட்டுமே. இவருக்கு என்ன? டேய், ரொம்ப தம்பி மேலே அக்கறை தான். டே, பாசமலை பொங்குறாரு பாரு. டேய், கொஞ்ச நேரத்துக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடாம இருடா. உங்க அப்பா வர வரைக்கும். உங்க அப்பா வந்துட்டு உங்க அப்பாட்ட உன்னை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரீ ஆயிடுவேன். ஏன் என்னடானா, அந்த பக்கம் ஓடுற இந்த பக்கம் ஓடுற, உன்னெல்லாம் விரட்டி என்னால் பிடிக்க முடியுதா? தயவு செஞ்சு பேசாம இருடா தம்பி. இப்படி அம்மா பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற. நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து உன்னை பிடிக்கவே முடியல. ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்க. ஏன்னா இப்படி பண்ணுற? என்ன பார்க்குற? அப்படியே திட்டிட்டா மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுமே. என்னடா அம்மா கறி திட்டுறாளேன்னு பார்க்குறியா? ஆமாடா,
நான் திட்ட தான் செய்வேன். என்ன இப்போ உன்னெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அம்மா பெத்தேன் தெரியுமா? தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றிருக்கேன். நான் திட்டினாலும் என்ன பேசினாலும் நீ கேட்டு தான் ஆகணும். சரியா? கேட்டுக்கத்தான் வேணும். புரியுதா? புரியுதாடா? ஏய் அன்பு, சொல்லுங்க. என்னடி சின்ன பிள்ளைய பிடிச்சி மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்க? நான் மிரட்டுனா? என் பையன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா மிரட்டுறீங்கிறீங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவன்கிட்ட? நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு பிள்ளை பெத்தியா என்ன? ஆ, அவன்கிட்ட நான் சொன்னா உங்களுக்கு என்ன? நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பயலை நிக்க வச்சுக்கிட்டு நம்ம அப்படி சொல்ற? அப்ப நாங்கெல்லாம் என்ன? இங்க பாருங்க அத்தை, நான் உங்க பேச்சே பேச கிடையாது. சிவனேன்னு நான் பாட்டுக்கு என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு வலியக்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கிய? நான் ஒன்றும் வலியக்க பேசல. நீ பேசுறதுக்கு என்னமோ நான் சொல்றேன். சின்ன பிள்ளைய நடக்கிற பிள்ளைய அப்படித்தான் அங்கேயும் இங்கேயும் ஓடும். அதுக்கு என்ன இப்படியா நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்ப? நானும் தான் கஷ்டப்பட்டு பெத்தையும் அவனை. எங்கே என் பேச்சு கேட்குறான்? ஒரு பேச்சு கேட்குறானா? ம், காதுல கூட வாங்குறது இல்ல. ஏன் நின்று கூட செய்தி கேட்கறது கிடையாது. அப்படி ஆகி போச்சு அவன் கதை. அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அது நீங்களாச்சு, உங்க பையனாச்சு. என்னத்த சொல்ல? நீ வந்ததுல இருந்து தாண்டி அவன் அப்படி ஆயிட்டேன். அதை தாண்டி சொல்ல வர்றேன். அதானே. என்னடா நம்மளை இன்னும் இழுக்கலையேன்னு பார்த்தேன். கரெக்டா எப்படியத்த இழுப்பீங்க? ம், எங்களை இழுக்கலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஆமா ஆமா, உன்னை இழுக்கலைன்னா தூக்கம் வராது. போடி இப்பதேன். உங்க அப்பா வந்துட்டாருன்னா நம்ம பாட்டு கிளம்பி போகலாண்டா. இந்த உங்க அப்பா தான் நொய்யின்ட்டே இருக்காங்க. ஆமா, நம்ம பேசாம வெளியில போய் உட்காந்துருக்கலாம். இங்க நான் போய் உட்காந்து பாரு. ஏய் வாடா போலாம். நம்ம வெளியில போய் உட்காருவோம். மயிலு, நீயும் வீட்டில் தான் இருக்கியா? அண்ணே வானே உட்காரு. இருக்கட்டும்யா. ஆமாம்மா, உட்கார மாட்டீங்களா எங்க வீட்ல? அட ஏன் மல்லிகா, நம்ம வீட்டில் உட்காராம இந்த அப்புறம் உட்கார சொன்னா இருக்கட்டும்ங்கிறீங்க. உட்காந்து பேசினா என்ன? மயிலு, நீ அப்படி உட்காரியா? மல்லிகா உட்காரு. பரவாயில்ல மாமா. உட்கார்ற மயிலு. ம், சரிண்ணே. அண்ணே, என்னண்ணே விஷயம்? மாமா சாப்பிடுங்க. என்ன மல்லிகா குழம்பு? கொத்தரங்க கிடந்துச்சு, புளி குழம்பா வச்சேன் மாமா. சரி சரி, சாப்பிட்டே மல்லிகா. பரவாயில்ல இருக்கட்டும். என்னண்ணே வீட்டுக்கு வந்திருக்கிறிய? என்ன விஷயம்ண்ணே? சும்மாதான்டா, வரவே இல்லை, பார்த்துட்டு போலாமேன்ட்டு இப்படியே வந்தேன். ம் ம், ம். உங்களுக்கு இன்னைக்கு அது கண்ணு தெரிஞ்சே மாமா. மல்லிகா, நேரம் கிடைக்கல. எங்க வர, நேரமே சரியா போகுது, வர முடியல. அப்புறம் நான் என்ன செய்ய? அப்படி என்ன மாமா எங்க வீட்டுக்கு கூட வர முடியாம வேலை? என்னத்த சொல்ல, முல்லைக்காரிட்ட பேசினேன்டா. என்ன அதுன்னு? அடி விர்ரி, அவங்களுக்கு மட்டும் கிருஷ்ணா காசு கொடுக்கட்டும், உனக்கு வேணாண்டி நமக்கு. கேட்க மாட்டேங்கிறாடா. எவ்வளவோ பேசிட்டேன், சொல்றதே கேட்க மாட்றா. ஏனே வேணாங்கிற? இல்லடா, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தம்பி தான் அவனும். அவன் பக்கம் யோசிச்சாலும் பாவமா இருக்குடா, போட்டு கஷ்டப்படுத்துறோமோன்னு. என்னதான் இருந்தாலும் 10 லட்சம் ரெடி பண்ணணும்ல. ஏனே, அவன் மாமியார் வீட்டில் கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் நல்ல காசு பணம் உண்டு. அதெல்லாம் நீ வேணா பாரு, மாமியா கொடுத்துரும். என்ன 10 லட்சம், எத்தனை லட்சமோ அவங்க தருவாங்க. அப்புறம் நான் அவனுக்கு. இல்லடா மயிலு, மாமியார் வீட்டில் அவன் வாங்கலை போல. எப்படி நான் சொல்ற வாங்கலைன்னு? வாங்கலை. ஏன் தெரியுமா? அவன் நம்ம ராமையா, நம்ம இந்த கெடா சுப்பு, அவங்கள்ட்டெல்லாம் காசு கேட்டுட்டு திரியிறான்டா. அதுவும் மீட்ரு வெட்டிக்கு. ஏன்னா அவங்க மீட்ரு வெட்டிக்கு தானே கொடுக்குறாங்க. தாளிச்சு போயிடும் பொழப்பு மீட்ரு வெட்டிக்கு வாங்கினா. மீட்ரு வெட்டிக்கு வாங்கிட்டு திரியிறேன். எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, என்ன உன் தம்பி 10 லட்சம் கேட்குறாப்புலையே, என்ன விஷயம் அப்படி? என்ன பண்ண போறாப்புல? பிஸ்னஸ் பண்ண போறாப்புலையா? 10 லட்சம் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல எல்லார்ட்டையும் அப்படின்னு எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறாப்புல? நான் கொடுக்கவா கொடுக்கவானே என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குடா.
என்னடா இப்படின்னு? 10 லட்சம் அவன் மெயின் ரோடு வாங்கினா என்ன ஆகும் நினச்சி பாரு. அதான் முல்ல வேணாண்டி, மயில் வீட்டுக்கு மட்டும் கொடுக்கட்டும்னே கேட்க மாட்டேங்கிறா. வந்தாகணும் எனக்கு. அது எப்படி நீ வேணாம்ப, நமக்கான பங்கு இருக்கு அப்படின்னு ஒரே புடியா பிடிக்கிறாடா. என்னண்ணே நீ, உனக்கு வேணா அவன் மேல பாசம் இருந்துக்கிட்டு வேணாம்ப, ஏன் எங்களையும் வேணான்னு சொல்றதுக்காக அங்கிருந்து வந்தியா? நாங்களும் அவங்கிட்ட காசு வேணான்னு சொல்லணுமா? இல்லை, என்ன பேசுற? நான் அப்படி சொன்னனா? அப்படி நீ சொல்லுன்னு நான் சொன்னனா? லூசு பைய மாதிரி. ஏன் இப்ப கோவப்படுற? நீ என்னமோ அன்னிக்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க எங்கள்கிட்டையும் அவன்கிட்ட வேணான்னு சொல்லுங்க, பாவம் அங்கங்கெல்லாம் காசு வாங்குறான்னு சொல்ல வந்த மாதிரில இருக்கு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா. இல்ல மயிலு, உங்களுக்கு கொடுக்கட்டும்னு தான் நான் சொல்றேன். அவகிட்ட நமக்கு வேணாண்டின்னு சொன்னேன், அவ ஆனாலும் கேட்கலடா. நான் என்ன செய்ய? உங்களுக்கு கொடுக்கட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமா, என்ன ஒரு புறா அங்கங்க கடன் கேட்டுட்டு இருக்கியான். கடனை வாங்கிடுவான்னு வையி, திருப்பி கொடுக்கணும்ல. பாவம்டா, வாங்கின காசுக்கு மேல டபுளுக்கு டபுளா போடுவானுவ. அவன் எப்படி தரப்போறான்? அதை தான் யோசிச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ காசு வாங்காத, உனக்கு வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கான பங்கு இருக்குல்ல அந்த வீட்டில். எனக்கு கூட அந்த வீட்டுக்கு நான் போயிட்டேன், உனக்குள்ளது இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். நான் கூட அப்படிதான் மாமா நினைச்சேன் ஒரு கட்டத்துல. பாவம் பாவம்ன்ட்டு. பாவம் பாவம் நினைக்கிறவங்களாம் நமக்கு நமக்கு தான் வினயம் பண்றாங்க. நாங்களே வேணானாலும் என் தங்கச்சி எங்களை வந்து கொலையே பண்ணிடுவா. கொலை வெறியில இருப்பா அவ. அங்க வேணான்லாம் சொல்ல முடியாது மாமா. அவ எங்களுக்கு ஒன்னே போட்டுருவா. அவங்க தரப்ப தரட்டும், அவ்வளோதான். அண்ணே இங்க பாருண்ணே, எங்களை நீ வேணான்னுலாம் சொல்லுங்கன்னுலாம் சொல்லிடாத. நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம். எங்களை படுத்தின பாடுக்கு காசு கொடுக்கட்டும். ஐயோ, நான் உங்களை வேணான்னு சொல்லுங்கன்னுலாம் சொல்ல வரவே இல்லை மயிலு. சொல்றேன் இப்படி இப்படி இருக்குன்னு, வேற ஒன்றும் இல்லை. அது உங்க விருப்பம். ஆமாண்ணே. சரி மயிலு, வர மல்லிகா. சும்மா வந்துட்டு போலான்னு வந்தேன். மயிலு பையனடான்னா இவ்வளோ கோவப்படுறான். அப்படிலாம் இல்லைண்ணே, நீ அப்படி சொல்லிடுவியோன்னு தான் கோவம். கோச்சுக்காத. சேச்சா, அதெல்லாம் இல்லை மயிலு. சரி, நான் வரேன்.